தன்னுடைய காதலால ஏற்படக்கூடிய துன்பங்களை தலைவி எடுத்துரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருக்குறள் இது. இந்த குறள் வழியாக காதல் மற்றும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பல பேர் காதலால சாதித்ததை விட இழந்தது அதிகமா இருக்கும். எப்படி காதல் இல்லாதது வாழ்க்கை இல்லையோ அதே மாதிரி வெறும் காதல் மட்டுமே இருப்பது என்பதும் சரியான வாழ்க்கையா இருக்க முடியாது. காதல் மட்டுமே வாழ்க்கை நினைச்சு வாழ்றவங்களுக்கு அந்த காதலால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே கேள்விக்குறியா மாறுது. காதல் என்ற பெயரில் ஒரு ஆணை நம்பியோ ஒரு பெண்ணை நம்பியோ நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நாம அடகு வைக்க கூடாது. மாறுபட்ட மனநிலை கொண்ட மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். நம்முடைய வாழ்க்கைய ஒருத்தரை மட்டுமே சார்ந்தோ ஒருத்தரை மட்டுமே எதிர்பார்த்தோ இருக்கு அப்படின்னா அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மிகப்பெரிய பிரச்சனையா நமக்கு மாறும். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னா அதுல ஒரு சிறு புள்ளியாதான் காதல் இருக்கணும். ஒட்டுமொத்த வட்டமுமே காதலா இருக்க நினைச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஆபத்தானதா முடியும். அப்படி ஆபத்தானதா நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடாது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைய பல நிலையில நாம பிரிச்சு வாழணும். ஒரே ஒரு உறவை நம்பியோ ஒரே ஒரு கருத்தை நம்பியோ ஒரே ஒரு சித்தாந்தத்தை நம்பியோ ஒரே ஒரு மனிதரை நம்பியோ ஒரே ஒரு இலக்கை நம்பியோ நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கைய நம்மால் முழுமையாக வாழ முடியாது. ஆசைப்பட்ட காதல் வாழ்க்கை கிடைக்கல, நம்பிய உறவு நிலைக்கல, நினைச்சது எதுவும் நடக்கல அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போறது நம்முடைய உடம்பும் மனசும் தான். எப்பவும் ஒரு விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்முடைய உடம்பையும் மனசையும் நாம கெடுத்துக்க கூடாது. நம்முடைய உடம்பும் மனசும் எப்படி இருக்கோ அதை வைத்தே நாம காதலிக்கக்கூடியவர்கள் யாரு, நாம காதலிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்மை சுற்றி இருப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இந்த திருக்குறள்ல வரக்கூடிய ஒரு தலைவி நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. அவங்க காதலால ஏற்பட்ட துன்பத்தால அவங்களுடைய உடல் மெலிந்து அவங்க கையில மாட்டிருக்கக்கூடிய வளையல்கள் கழன்று விழுகின்றனவாம். இந்த ஒரு கொடுமையான நிலை எதை பிரதிபலிக்குது அப்படின்னா அவங்க காதலருடைய கொடுமையான மனநிலையை பிரதிபலிக்குதாம். காதலால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்முடைய வள்ளுவர் இந்த திருக்குறள் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறாரு. கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடிய தோல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வளையல்கள் கழல முன்னைய இயற்கை அழகையும் இழந்த என் தோள்கள் கொடிய அவரின் கொடுமையை பேசுகின்றன. ஆழமாக யோசித்து பார்த்தால் இதில் இருக்கக்கூடிய மறைபொருள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். நன்றிகள்.